அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 5ஆம் தேதி வரை உள்ள நடப்பு நிகழ்வுகளில் டாப் 10 நியூஸ். தமிழகத்தில் மேலும் 8 பொருட்களுக்கு ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ் GI புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. தோவாளை மாணிக்க மாலை, கும்பகோணம் வெற்றிலை, தென்காசி புளியங்குடி எலுமிச்சம்பழம், பெரம்பலூர் செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், கடலூரில் உள்ள பன்ருட்டியில் பலாப்பழம் மற்றும் முந்திரி, விருதுநகரில் சம்பாவத்தல், ராமநாதபுரத்தில் சித்திரைக்கார் அரிசி ஆகியன இந்த 8 புவிசார் குறியீடுகளில் அடங்கும். இதை சேர்த்து தமிழ்நாட்டில் இதுவரை மொத்தம் 69 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவில் 2வது இடத்தை தமிழ்நாடு பிடித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் 79 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று முதலிடத்தில் உள்ளது. இந்த புவிசார் குறியீடானது இந்தியாவின் வாணிப மற்றும் தொழில்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அமைச்சகம் வழங்குகிறது. ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ் ஆஃப் குட் ஆக்ட் GI குறியீடு வழங்கப்படும் பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட நிலம், மண்டலத்திற்கு உரிய தனித்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டிற்கான மா. அரங்கநாதன் இலக்கிய விருது பேராசிரியர் தமிழவன் மற்றும் ப. திருநாவுக்கரசு ஆகியோருக்கு வழங்கப்பட உள்ளது. இது முன்றில் இலக்கிய அமைப்பு சார்பில் நடத்தப்படுகிறது. மா. அரங்கநாதன் அவர்களின் நினைவாக ஆண்டுதோறும் ஏப்ரல் 16 அன்று இலக்கியத்தில் சிறந்து விளங்கும் இருவருக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது. இந்த விருது 2018ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. திருச்சியில் 290 கோடி ரூபாய் மதிப்பில் நூலகம் அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு முன்னாள் முதல்வர் திரு K. காமராஜர் அவர்கள் பெயர் சூட்டப்பட உள்ளது. ஏற்கனவே சென்னையில் உள்ள நூலகத்திற்கு பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெயரும், மதுரை நூலகத்திற்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் பெயரும், அதேபோல் கோயம்புத்தூரில் தந்தை பெரியார் அவர்களின் பெயரும் சூட்டப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தனி செயலராக, பிரைவேட் செக்ரட்டரியாக திரு IFS இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் வெளியுறவு சேவை துறையை சார்ந்த திரு நிதி திவாரி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே முதன்மை செயலராக இருப்பவர் திரு PK மிஸ்ரா, 2வது முதன்மை செயலராக இருப்பவர் திரு சக்தி காந்ததாஸ் அவர்கள் ஆவார். ஏற்கனவே தனி செயலராக இருந்தவர்கள் விவேக் குமார் மற்றும் ஹார்திக் சதீஷ் சந்திர சா அவர்கள் ஆவார்கள். அவர்களுக்கு பதிலாக தற்போது நிதி திவாரி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். வக்ஃப் சட்ட திருத்த மசோதா 2025 6/4/2025 அன்று குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். வக்ஃப் என்பது இஸ்லாமிய சட்டத்தில் ஒரு சொத்தை நிரந்தரமாக மத அல்லது தார்மீக அல்லது சமூக நல நோக்கங்களுக்காக அர்ப்பணிப்பதாகும். இந்தியாவில் வக்ஃப் சட்டமானது முதலில் 1954ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. பிறகு இது 1995, 2013 போன்ற காலங்களில் சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது. இந்த 1995 படி மத்திய வக்ஃபு கவுன்சில் உருவாக்கப்பட்டது மற்றும் மாநில வாரியங்களின் அதிகாரங்கள் விரிவாக்கப்பட்டன. 2013 சட்டத்திருத்தத்தின்படி வக்ஃபு சொத்துக்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. சொத்துக்களை தனி நபர்கள் வாங்கவோ விற்கவோ தடை செய்யப்பட்டது. தற்போது 2024 படி வக்ஃபு வாரியத்தில் முறையீடு செய்யும் பொழுது நீதிமன்றத்தையும் அணுக முடியும். அதேபோல் வக்ஃபு அமைப்பில் பெண்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் உறுப்பினர் ஆக முடியும் என்று தற்போதைய சட்டம் கூறுகிறது.
மத்திய அரசு நீண்டகால உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்காக 2025-26 நிதியாண்டில் இரண்டாவது தேசிய மரபணு வங்கி நேஷனல் ஜீன் பேங்கை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. இது 2025-26 பட்ஜெட்டில் புதுமைகளில் முதலீடு செய்தல் என்ற திட்டத்தின் ஒரு பகுதியாகும். ஏற்கனவே 1996 புதுடில்லியில் ஐகார் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தின் தேசிய மரபணு வள வாரியம் NBPGR நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்ஸில் முதல் தேசிய மரபணு வங்கி உருவாக்கப்பட்டிருந்தது. தற்போது இதில் 10 லட்சம் பயிர் கிருமிகளை பாதுகாப்பதற்காக இந்த இரண்டாவது தேசிய மரபணு வங்கி அமைக்கப்பட உள்ளது. டைகர் ட்ரயம்ப் 2025 என்பது இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் 3 படைப்பிரிவுகளும் கலந்து கொள்ளும் மனிதாபிமான உதவி மற்றும் பேரழிவு நிவாரணம் தொடர்பான 4வது கூட்டுப்பயிற்சியாகும். இது ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 13 வரை இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள விசாகப்பட்டினம் மற்றும் காக்கிநாடா பகுதிகளில் நடைபெறுகிறது. பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவர் மொஹ்சின் நக்வி அவர்கள் 2025 ஏப்ரல் 3 அன்று ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார். இவர் இலங்கை கிரிக்கெட் தலைவர் சம்மி சில்வாவை தொடர்ந்து இந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். நக்வி அவர்கள் 2024 பிப்ரவரி மாதம் முதல் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக பணியாற்றி வருகிறார். இவர் 2027 ஆண்டு வரை ஆசியன் கிரிக்கெட் கவுன்சிலுக்கு தலைவராக நீடிப்பார். கானாவின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஷெர்லி அயோர்கோர் போட்சுவே அவர்கள் காமன்வெல்த் அமைப்பிற்கு பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் 2025 ஏப்ரல் 1 அன்று பதவியேற்றார். இவர் இந்த பதவியை வகிக்கும் முதல் ஆப்பிரிக்க பெண்ணாவார். இந்த காமன்வெல்த் என்பது முன்னாள் பிரிட்டிஷ் பேரரசின் பகுதிகள் அல்லது அதன் தொடர்புள்ள நாடுகளால் அமைக்கப்பட்ட ஒரு சர்வதேச அமைப்பாகும். சமீபத்தில் ஹங்கேரி நாடு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ICCயில் இருந்து வெளியேறுவதற்கான செயல்முறைகளை ஆரம்பித்துள்ளது. 2025 இதேபோல ஆப்கானிஸ்தான் நாட்டின் தாலிபான் அரசு 2025 பிப்ரவரி மாதத்தில் 2003 ஆண்டில் ICC உடன் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுடன் இணைந்ததை செல்லாது என்று அறிவித்திருந்தது. ICJ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்பதும் ICC இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் என்பதும் வேறு அமைப்பாகும். ICC என்பது தனி நபர்கள் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்படும் வழக்குகளை விசாரிக்கிறது. அதேபோல் ICJ என்பது இரு நாடுகள் இடையிலான சட்ட விளக்க தகராறுகள் ஏற்படும் பொழுது இது விசாரிக்கிறது. ஹங்கேரி மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகியவை ICCயில் இருந்து வெளியேறினாலும் ICJ உடன் தொடர்பு கொண்டிருக்கலாம். இரண்டின் தலைமையிடமும் நெதர்லாந்தில் உள்ள ஹேக் நகரில்தான் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அடுத்த டாப் 10 நியூஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.